உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பாஜகவும் திமுகவும் மாறி மாறி கொடுத்த நெருக்கடியில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது உடல்நல குறைவே ஏற்பட்டிருக்கு. இது என்னன்றத மூவி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் அவர்களுடைய கட்சி சின்னத்தை பறித்து அதற்கு பிறகு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து தற்போது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் அது மட்டும் இல்லாமல் மாறி மாறி நிறைய ஊர்களில் பொதுக்கூட்டம் அப்படின்னு ரொம்பவே தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்க காரணத்தினால சீமான் அவர்களுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உடம்பு முழுக்க ஓய்வே இல்லாமலும் அதற்கு பிறகு தூக்கமே இல்லாமலும் கண்ணு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி செவந்து போயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சீமானுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கத்தி பேசக்கூடாது அப்படின்னும் ரொம்ப கோபப்பட்டு பேசக்கூடாது அப்படின்னும் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு நிறைய அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த பொதுக்கூட்ட வேலைகள்னால துளியும் தூக்கம் இல்லாமல் நாள்தோறும் ஓடிக்கிட்டே இருக்க காரணத்தினால சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் செவந்து போயும் அதற்கு பிறகு அவருடைய உடல் ரொம்பவே சோர்வாக காணப்படுறது நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் எல்லா பொதுக்கூட்டங்களையும் தொடர்ச்சியாக போறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ட்விட்டர்ல அதிக அளவில் பகிர்றது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுக்கு அறிவுரையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி ரொம்ப நாளைக்கு நிலைக்கணும் அப்படின்னா உங்க உடல்நிலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னும் கட்சியை எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு அறிவுரையாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே சென்டிமெண்ட் ஆனவங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த சீரியல்களுக்கு இந்த அளவுக்கு மவுசு இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு சீமானவர்களுக்கு ஆதரவே கொடுக்காத மக்கள் கூட இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு உங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க சீமான் அப்படின்னு அறிவுரைகளாக வீடியோக்களாகவும் ட்விட்டர்ல பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவன் போயிட்டாருன்னா திருப்பி ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு பல யுகங்களாகும் அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நீங்க ஓய்வெடுங்கன்னா நாங்க பொதுக்கூட்ட வேலைகளை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே சீமானவர்கள் கேட்க மாட்டாரு அப்படின்னும் இரவு முழுக்க தூங்காம என்னென்ன பேசணும் எந்தெந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்பவே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி கண்கள் செவந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் இப்பவே பெட் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா இது எங்க போய் முடியும்னு யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்னு சீமானுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.